இதை தொடர்ந்து 4000 கோடி ரூபா ஊழல். திமுக கட்சி ஆட்சி வந்ததுலேருந்து பல்வேறு ஊழல்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சென்னைனால 4000 கோடி வந்து சென்னைனால 4000 கோடி ரூபா வந்திருக்கு. மீண்டும் வந்து மாநகராட்சி வந்து 4000 கோடி ரூபா ஊழல் இருக்குன்னு சொல்லி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காருன்னு. ஏதோ குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு விஷயம். நீங்கள் டாஸ்மார்க்கு வரும்பொழுது இந்த லாரிகள் டெண்டர் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரே டெண்டரா 100 கோடி அப்படி கொண்டு வந்தாங்க. அந்த டெண்டர் கூட டெண்டருக்குன்னு சில இது இருக்குல்ல. ஆமாம், விதிமுறை. ஒரு 5 பேர் மோதுறாங்க. அதில் யார் ஹையஸ்ட்டு கொடுக்குறாங்க, வேலைன்னா யார் லோயஸ்ட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இதுதான் டெண்டர் ஓப்பன் பண்ணி அதிலே போட்டி இருக்கும். அவன் என்ன கோட் பண்ண போகிறான் அது தெரிஞ்சுக்கிறதுலாம் நடக்கும். அதோட கம்மியாக கொடுக்குறது ட்ரை பண்ணுவாங்க. அதில் சில பேர் தோற்றுருவாங்க, சில இது பண்ணுவாங்க. அப்போ அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணும்போது அந்த சீலிட்ட கவர்லேருந்து இது பண்ணி யாருக்குன்னு கொடுக்குறதுலாம் நடக்கும். இதுக்கு பின்னாடியே பல பேரங்கள் வேறு நடந்துடும். முதலே நடக்கும். டம்மி நீ போடு, நான் போடுறேன். 5 டெண்டர் வரும், 4 டம்மி இருக்கும், 1 வச்சுட்டாங்க. அந்த 4 இது டேவனி தொகையும் சேர்த்து இவரே கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும். இதில் அந்த இதில் தான் அந்த மாதிரி வந்ததில் தான் பெரிய முறைகேடு நடந்திருக்குலாம் இடி சொல்லியிருந்தது. ஞாபகம் இருக்கா? ஆமாம். இதில் இவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு 2 இடத்துல குப்பை அள்ளும் திட்டத்துக்கு கீழே டெண்டரு, அதே மாதிரி டெண்டரு டேட் இறுதிப்படுத்தி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து வந்தால் கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே டெண்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னையோட க்ளோஸ், இன்றைக்கி ஈவினிங் 5 மணியோட க்ளோஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிடுச்சு. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு கம்பெனி போடும் உள்ள வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? டெண்டர் எல்லாம் எவ்வளோ கோட் பண்ணியிருக்கான்னு மாதிரி கொண்டு எல்லாருக்கும் அந்த தெரிஞ்சுக்கும். அப்போ இன்னொரு கம்பெனி வருதுன்னா இவர்களுடைய துணையோட இந்த கோட்டை கம்மியாக போட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதை தான் முறைகேடுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை, இப்போ ஆன்லைன் டெண்டர் வேறு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் டெண்டர்லையுமே இந்த மாதிரி முறைகேடுகள் பண்ண வாய்ப்புகள் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் தெரிய போகுது, அது எது பண்ணா என்ன. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆனது உங்களுக்கு சிக்கல் தானே. கண்டிப்பாக. அதனாலே வந்து நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் நான் இவர் அவருன்னு 5 பேர் கொடுத்துட்றோம். இன்றைக்கே கொடுத்துட்றோம். இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு நீ 5 மணிக்குள்ளே கொடுத்துட்றோம். முன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன புதுசாக கொடுக்க போகிறீங்க? நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுக்குறதுல இன்னொருத்தனை இதோட லோவாக கட் பண்ணால் அவன் தானே அடிச்சுட்டு போவான். ஆமாம். ராசா பண்ணார்ல, முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. 3/4 மணி நேரத்தில் எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல. அதான் நாங்கள் பெரிய பிரச்சனை ஆச்சு 2Gல. அதே தான் டெண்டர்களை இவர்களுக்கு பேர் போனவர். கண்டிப்பாக.